ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலே எப்படி ஷாம்பு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு 11 பொருள் தேவை. இது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூந்தி கொட்டை. நம்ம வந்து இந்த நுரையா வரத்துக்குலாம் அந்த பஸ்டியை கரைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பூந்தி கொட்டை. இங்கே பாருங்கள், அது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இந்த மாதிரி கொட்டை இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இந்த பூந்தி கொட்டையை வந்து நல்லா இதில் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நாள். இப்போ நீங்கள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் வரை ஒரு 24 மணி நேரம் 10 மணி நேரம் போதும். பட் நீங்கள் வந்து நல்லா ஊறிச்சுக்கோங்க. சிலது வந்து ரொம்ப காஞ்சதாக இருக்கும், அப்போ ஊறாது. ஸோ அதுக்காக இந்த பாருங்கள், இதில் வந்து இந்த கொட்டை இருக்குது, தெரியுதுங்களா? அந்த கொட்டையை எடுத்துட்டு இதை நல்லா வந்து இந்த பாருங்கள், இதில் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம் போதும். இதை நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நாள். அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம். இது அது 100, இது 50 கிராம் போதும். அதை நல்லா இதுவும் வந்து அதை ஊற வைக்கிறப்பே இதையும் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை நம்ம வீட்டிலே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கருவேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்துக்கோங்க. ரோஸ் வந்து ஒரு 3 நம்ம வந்து வாசனைக்காக கடைசியாக போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 3 ரோஸ் போதும். ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சின்ன ஓரளவு மீடியம் சைஸே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து செம்பருத்தி இருக்குல்லையே, அதோட இலை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக 10 இலை எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் நான் கழுவி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வேப்பிலை. நம்ம தலையில் வந்து இந்த பெயின் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேப்பிலை. இதை நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 கொத்து எடுத்திருக்கேன். அடுத்து கற்றாழை. இது வந்து ஒரு சின்ன கீத்து மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து உள்ளே இது பண்ணி அந்த சதையை மட்டும் தான், அந்த இது ஜெல்லு இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் எடுக்க போகிறோம். இது இந்த அளவு இருந்தால் போதும். அடுத்து மருதாணி இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் மருதாணி இலையை கூட போட்டுக்கலாம். ஒரு கை அளவு போட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து பொடி வந்து சும்மா ஜஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். இந்த அளவுக்கு, இந்த 100 கிராம் அந்த பூந்தி கொட்டை அந்த எல்லா அளவுக்கு சொல்கிறேன். அடுத்து நெல்லிக்காய் கூட இருந்தால் கூட அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். கொட்டையை எடுத்துகிட்டு பெரிய நெல்லிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். இது நெல்லிக்காய் பொடி, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து அவுரி. இந்த தலையில் வந்து இந்த கிரே ஹேர் வருது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த இதுக்கு பதில் அவுரி இலை பவுடர் இல்லை இலை கிடச்சாலும் அவுரி இலை கிடச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அவுரி பொடி வந்து 1 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், மொத்தம் 11 இது: பூந்தி கொட்டை, கருவேப்பிலை, ரோஸ் இதழ், எலுமிச்சம்பழம் அரை, அவுரி பொடி, நெல்லிப்பொடி, மருதாணி பொடி, அடுத்து வேப்பிலை, கற்றாழை, செம்பருத்தி இலை, அடுத்து வெந்தயம் ஊற வச்சுருக்குது. இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாத்தையும் இது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மொத்தமாக நம்ம வந்து அரைக்க போகிறோம். செம்பருத்தி இலை, எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புளியணும் அவசியம் இல்லை, இந்த தோலும் நம்மளுக்கு தேவை. ஸோ இதையும் போட்டுக்கோங்க. ரோஸ் இப்போ இல்லை, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கற்றாழை ஜெல் இருக்கு, இது வந்து நம்ம தோலை சீவிட்டு அந்த ஜெல்லை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து அது ஜெல்லை மட்டும் எடுத்து இது யூஸ் பண்ணுறது சொன்னோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த தோலை எடுத்துட்டு நம்ம ஜெல்லை மட்டும் கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லையும் இதில் போட்டுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம், வேற ஒன்றும் இல்லை. அவுரி பொடி வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்து மருதாணி பொடி போட்டுக்கலாம். மருதாணி பொடி இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த பொடியெலாம். நெல்லிக்காய் பொடி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் பொடி போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நுரையா நம்ம ஷாம்பு மாதிரி நம்ம வெளியில் வாங்கின இந்த ஷாம்பு தான் வேணும்பாங்க. அந்த பொடியெலாம் அரைச்சி நமக்கு சீயக்காய் பொடி அந்த மாதிரிலாம் அரைச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க எல்லாமே போட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அலுப்புப்படுவாங்க. இது ஷாம்பு மாதிரி இருந்துச்சு, நுரை வந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து நல்லதாக அவங்களுக்கு தலையில் வந்து நல்ல வளர்ச்சி கூந்தல் எல்லாம் வளரும் அப்படிங்கிற சந்தோஷமும் நம்மளுக்கு இருக்கும். இதை நம்ம அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. நம்மளுக்கு வந்து இந்த வெந்தயம், இந்த கொட்டை, அப்புறம் வந்து இந்த செம்பருத்தி இலை, அப்புறம் இந்த ஜெல்லு இருக்குல்ல, சோட்டுக்கட்டாலை, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறையா வர்றது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஷாம்பு மாதிரி அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து இப்போ மிக்சியில் ஒரு நல்லா அரைச்சிடலாம். நிறையா வருது. இப்போ நம்ம அது நல்லாவே அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக வராது, குறைன்னு அரைச்சிடலாம். அடுத்து வடிகட்டிக்கணும். அதனால் நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கணும். ஏன்னா இல்லைன்னா கெட்டு போயிடும். நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா கொதிக்க விட்டுட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வெளியிலே 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ் எதழ் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு ரோஸ் இதெல்லாம் போட்டால் போதும். நான் கொஞ்சமாக இப்போ வந்து
டம்ளர் அப்படிங்கிற அளவுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரோஸ் இதழ் போட்டு இறக்கிட்டா அவ்வளோதான், ஷாம்பு ரெடி. லைட்டாக சூடு வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்துருச்சு. இதில் ரோஸ் இதழ் போட்டுட்டு நிப்பாட்டிடலாம். கலர் மாறுது பாருங்க, ரோஸ் இதழ் அந்த வெளுத்த மாதிரி